ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய பிளர் டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதில் பார்க்க போகிறோம். பிளர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பிளர் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவின்மை அப்படின்னு சொல்லலாம். தெளிவில்லாமல் பண்ணுறதுக்கும், ஒரு பொருளை நம்ம தெளிவில்லாமல் பண்ணுறதுக்கும், அந்த பொருளை ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது ரேஸ் பண்ணுறதுக்கும் பிளர் டூல் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் ஃபோட்டோஷாப்பில் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. ஒரு இமேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். இந்த இமேஜ் வந்து நல்ல கிளியரான ஒரு இமேஜ். இதில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறப்போ லேயர்ஸில் ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று காப்பி ஒன்று நம்ம எடுத்துக்கணும். ஜே ஓகே, நம்ம டூப்ளிகேட் ஒன்று எடுத்துட்டோம். இதில் வந்து பிளர் டூல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். பிளர் டூல் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தோம்னா ஆர். இதுதான் பிளர் டூல். இந்த பிளர் டூல் அப்படிங்கிறது வந்து ப்ரஷ் ஃபேமிலியை சேர்ந்ததாக நம்ம இதை காணிக்கலாம். ஸோ நாம் வந்து இப்போ பார்த்தோம்னா ப்ரஷ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ரஷஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது. ப்ரஷ் சைஸாக இருக்கும், டைமென்ஷனாக இருக்கட்டும், ஹார்ட்னஸ், ஸ்ட்ரென்த், அப்படி எல்லாமே இதில் இருக்குது. அதை நம்ம செஞ்சுட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா, இந்த பிளர் டூலை யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் பிளர் டூலுக்கும் இரேஸ் டூலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு. இப்போ பிளர் டூல் பார்த்தோம்னா ஓகே, நாம் இந்த ஏரியாவை நம்ம பிளர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஏரியாவை இதில் வந்து பிளர் பண்ணியிருக்கோம். இப்போ பிளர் பண்ணும்போது இந்த இமேஜ், அதாவது இந்த இமேஜில் நம்ம பிளர் பண்ணியிருக்க ஏரியா இந்த இமேஜ்லேயே தான் இருக்குது. அதுலேயே தான் இருக்குது, எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஆனால் அதே நம்ம ரேஸ் பண்ணோம்னா அது அந்த இடம் இல்லாமல் போயிடும். அப்படிங்கும்போது பேக்ரவுண்டில் ரேஸ் டூலை யூஸ் பண்ணுவோம். இப்படி இல்லாமல் போயிடும். இப்போ நமக்கு வந்து அந்த இடம் இருக்கணும், அதாவது இமேஜில் வந்து அந்த ஏரியா நமக்கு இருக்கணும், ஆனால் அது கிளியராக தெரியக்கூடாது. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்காக தான் நம்ம இந்த பிளர் டூல் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி. இந்த பிளர் டூல் அப்படிங்கிற டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் நார்மலாக அந்த நம்ம ப்ரஷ் டூல் ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி தான். நம்ம கிளிக் பண்ணி, அதாவது செட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண மட்டும்தான் இருக்குது. அது பிளர் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம பிளர் பண்ண நான் முடிஞ்ச அளவு ஓரளவு சாதாரணமான ஒரு அளவு நான் இந்த டூலை நான் பிளர் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை நான் பிளர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அந்த பிளர் பண்ண இமேஜுக்கும் ஒரிஜினல் இமேஜுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம சரியாக நல்லா கிளியராக நம்ம இமேஜை நல்லா பார்க்கும்போது அந்த பிளர் பண்ணியிருக்க இமேஜில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நமக்கு விளங்கும். இது வந்து சாதாரணமான நார்மலான இமேஜ், இது நாம பிளர் பண்ண இமேஜ். சேஞ்சஸ் விளங்கும். ஓகே, இவ்வளோ தான் நம்ம பிளர் டூலில் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த லேயரை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதில் இருக்கக்கூடிய ஷார்பன் டூல் அப்படிங்கிற ஒரு டூல். இந்த டூலில் நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது, அதாவது நம்ம ஒரு நேச்சுரலாக இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயமோ நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது, ஃபோட்டோஸ் அப்படிங்கும்போது அதில் வந்து டெக்ஸ்சர் அப்படிங்கிற விஷயம் பிரதானமாக இருக்கும். என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம எடுக்கக்கூடியதில் ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். டெக்ஸ்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், இப்போ இந்த ரோடை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டெக்ஸ்சர், இது ஒரு கலர், இதில் சமமாக ஒரு ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌன், அந்த மாதிரி ஒயிட், அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. அதே மாதிரி தூரத்தில் தெரிகிற இந்த சன்லைட் அப்படிங்கிறத பார்க்கும், இதுலேயும் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. அதே மாதிரி இந்த இலைகளில் பார்க்கும்போது இதில் ஒரு க்ரீன் கலர்ந்த ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரீஸை பார்க்கும்போது இந்த மரங்களில் வந்து இந்த மரங்கள் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய பட்டை அப்படிங்கிறது வந்து இது ஒரு டெக்ஸ்சர் தான். இதே நம்ம ஒரு டெக்ஸ்சராக யூஸ் பண்ணலாம். இது ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. இந்த டெக்ஸ்சரை பார்த்தோம்னா இப்போ இந்த மரத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மரத்தில் இருக்க டெக்ஸ்சரும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மரத்தோட டெக்ஸ்சரும் டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் சேம் ஒரே மரம் தான். ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துக்கு லைட் வந்து அதிகமாக பட்டிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டார்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஷார்பன் டூல் அப்படிங்கிற டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டூலை யூஸ் பண்ணால் என்ன சேஞ்சஸ் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம ஒரு டூப்ளிகேட் லேயர் வச்சு செஞ்சு பார்ப்போம். ஓகே, நம்ம ஷார்பன் டூல் எடுத்துகிட்டு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட் என்ன ஆகியிருக்குன்னு சொல்லி.
இப்போ நம்ம பார்த்தோம்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மரத்தில் ஏதோ ஒரு ஒரு எல்லோ கலர் லைட் ஒன்று இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கிட்டத்தில் நம்ம இப்போ இந்த இதை நம்ம ஷார்ப் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த மரத்துலேயும் ஒரு டெக்ஸ்டர் இருக்கிறது நமக்கு விளங்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம ஷார்ப் அண்ட் டூல் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுற நம்ம ஒவ்வொரு ஏரியாவிலும் நமக்கு தேவைப்படும். அதாவது ஃபோட்டோகிராஃபி செய்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக இது தேவைப்படும். காரணம் என்னென்னா, ஃபோட்டோ எடுக்கும்போது நேச்சுரலாகவோ இல்லை ஆர்டிஃபிஷியலாகவோ அவங்க ஃபோட்டோ எடுக்கிற நேரம் அந்த ஃபோட்டோஸில் வந்து இந்த லைட்ஸ் சரியான அது நேச்சுரலி ஃபோட்டோ எடுக்கும்போது, அதாவது அவுட்டோர் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நேச்சுரலாக நம்ம கொடுக்குற லைட் வந்து எல்லா பக்கமும் சரியாக போகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அந்த லைட்டுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய டூல் தான் ஸ்முட்ச் டூல் அப்படிங்கிற ஒரு டூல். ஸ்முட்ச் டூல் அப்படின்னு இந்த டூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாட்டர் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஒரு ட்ராக் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட். அது அப்படி இல்லைன்னா மோஷன் பிளர் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் பிளர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிளர் இருக்குது. கசின் பிளர், லென்ஸ் பிளர், மோஷன் பிளர் அப்படி நிறைய இருக்குது. மோஷன் பிளர்னா என்னென்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக நம்ம வெஹிக்கிளில் போகும்போது நம்ம வெளியில் இருக்க என்வரன்மெண்ட்டை பார்க்கும்போது அது ஒரு நம்மளோட வெற்று கண்ணுக்கு தெரியும் போது அது நேரடியாக கிளியராக இருக்கும். அதே நம்ம ஒரு வாகனத்தில் போகும்போது மூவிங் ஆப்ஜெக்டில் இருக்கும்போது நம்ம நார்மலான ஒரு கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோன்னு எடுத்தோம்னா அது கொஞ்சம் இழுப்பட்ட மாதிரி இருக்கும். இப்போ அதுதான் நம்ம மோஷன் பிளர்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மோஷன் ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கத்துக்கு இழுப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸுகளை நம்ம இந்த ஸ்முட்ச் டூல் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். லேயர் காப்பி எடுத்துக்குவோம். எந்த ஒரு வேலை செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லேயர் 1ல் காப்பி 1 எடுத்துக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. அதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டோன்னா அதில் ஓகே. இப்போ நம்ம ஸ்முட்ச் டூலில் இந்த ஏரியா, இந்த ஒயிட்டாக தெரியுற ஏரியாவை நம்ம மறைக்க போகிறோம். இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் நீங்கள் பண்ணிக்கலாம். சாதாரண பார்க்கும்போது ஒரு காற்று அடித்து அப்படியே தள்ளிட்டு போன மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட க்ரியேஷன் நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி, இல்லைனா இதை நம்ம பேக்ரவுண்ட் ஒன்றா கூட யூஸ் பண்ணலாம். இதை சாதாரணமாக இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட், அதாவது இந்த லீஃப், இந்த இலைகள்லாம் இருக்க ஏரியாவை தான் நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ அதுக்கோ. இப்போ இந்த இமேஜ் பார்த்தோம்னா இப்போ இது வந்து ஒரு ஓப்பன் ரோடு வந்து இதில் சாதாரண போயம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் போடலாம். அப்போ போயம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் போடணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இப்போ இந்த ஃபோட்டோவில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா போயம் தான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த போயம் போடுற ஏரியாவை நம்ம இந்த மாதிரியான சின்ன எஃபெக்ட் பிளரோ இல்லை இந்த மாதிரி ஸ்முட்ச் இந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுத்து நம்ம டெக்ஸ்ட் போடும்போது பார்க்குறவங்க டிரெக்டாக அந்த பிளர் ஆகியிருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடம் இருக்குன்னா அந்த ஏரியாவை தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை ஹைலைட் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம். அதாவது வேறு பார்ட்டிகல்ஸ், இப்போ இது வந்து நேச்சுரலான ஒரு இமேஜ், இந்த இமேஜுக்கு கிராஃபிக்கலான இமேஜஸ் நம்ம கொண்டு வந்து போடும்போது அது வந்து ஃபுல்லாகவே ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயமா மாறிடும். பட் இந்த மாதிரியான சின்ன எஃபெக்ட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை போடும்போது எந்த விதமான, அதாவது இந்த ஃபோட்டோவுக்கு நேச்சுரல் அப்படிங்கிற எந்த விதமான சேஞ்சஸும் ஏற்படாமல் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம சரியாக சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இந்த பிளர் டூல் அண்ட் ஸ்முட்ச் டூல் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அண்ட் டவுட்ஸ் மட்டும் இல்லை, இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சரியாக யூஸ் பண்ண முடியும். அப்படி சாதாரணமாக ஒரு இமேஜை வச்சு என்னால் இது அவ்வளோத்தையுமே உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது இன்னுமே இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மேலதிகமான இது ஃபோட்டோஷாப் பற்றினதோ இல்லை ஐடி பற்றினதோ தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் சரியான கேள்விகளாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக நான் உங்களுக்கு அது வீடியோ மூலமாக கிளியர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.